ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்மளுடைய 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான கோயில் தரிசனத்தில் இன்றைக்கி 37ஆவதாக ஒரு அற்புதமான ஆலயம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஆலயத்தில் மறைந்த பாபாவுடைய மிகப்பெரிய பெண் பக்தை டாக்டர் வினீத் சுக்லோடி அம்மா அவர்களால் கட்டப்பட்டிருக்கும் புனிதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரிஜினல் பாதுகா இருக்குது. மற்றும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆலயம் ஷிரடிக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி முழு விளக்கமும் பாபாவுடைய அற்புதம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சாய்ராம், வாங்க சாய்ராம், இந்த அற்புதமான ஆலயத்தோட பேர் என்ன, இந்த ஆலயம் எங்கே இருக்குது ஷிரடியில், எல்லா தகவலும் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம். சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அற்புதமான ஆலயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிரடியிலிருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் கரெக்டாக 8வது கிலோமீட்டரில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் மந்திர் கொராலே. இந்த ஸ்ரீ சாய் மந்திர் பார்த்தீங்கன்னா சாய்ராம், இந்த கோயில் இன்னும் முழுமை அடையலை. ஆனால் இந்த கோயில் உள்ள எண்ணற்ற பாபாவுடைய அற்புத லீலைகள் எல்லாமே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தில் 37ஆவதாக இந்த அற்புதமான கோயிலை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கு காரணம் பாபா தான். பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கலாம். அதே போல் மறைந்த பாபாவுடைய பெண் பக்தை, பாபாவுடைய இனிக்கும் லீலைகளை பக்தர்களுக்கு உண்மையான விஷயத்தை எடுத்து கூறின டாக்டர் வினீத் சுக்லோடி அம்மாவுடைய திருவடியை வணங்கி இந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த அற்புதமான முயற்சியில் தான் இந்த கோயிலுக்குள்ளே பல அற்புதங்கள் இருக்குது. அதே போல் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த கோயில் இன்றைக்கி கட்டிட்டு இருக்காங்க. முழுமையாக இந்த கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாமே கூடிய விரைவில் முடியும். இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்கும். இந்த ஹால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, வெளியிலிருந்து ராமநவமிக்கு பார்த்திங்கன்னா மும்பை போன்ற பெரிய மாநகரத்திலேருந்து நிறைய பக்தர்கள் எல்லாமே வருவாங்க. அவங்க எல்லாமே அமர்ந்து இங்கே உணவுகள் அதே போல் மருத்துவ உதவி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பாதுகை இருக்கும். அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் இருக்கும். பாபாவுடைய பாதம் பாருங்கள். பாபா கிருஷ்ணர் அவதாரம் போல் நிற்பார். நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஒரிஜினல் பாதுகத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த புகைப்படம் எடுத்த வீடு பார்த்திங்கன்னா ஷிரடி கிட்ட தான் பாபா நிற்பார். அப்படிப்பட்ட ஒரிஜினல் புகைப்படத்தில் ஒரு பக்கம் பாபாவுடைய கையை பார்த்திங்கன்னா திரு பாவோஜி ஷிண்டேல், பாபாவுடைய முதன்மை சேவகர் பிடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாபாவுடைய இன்னொரு பெரிய பக்தர் பூட்டி பிடிச்சிட்டு பாபாவுக்கு பக்கத்தில் தலையை குனிஞ்சு நிற்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிமோன்கர் மறு கையை பிடிச்சிருப்பார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரு காஷிராம் ஷிம்பி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாபாவுடைய ஒரு ஒரிஜினல் புகைப்படத்தை தான் நீங்கள் இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்ரீ சாய் மந்திர் குராலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திர் சாய்ராம். இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கள, மறைந்த டாக்டர் வினீத் சுக்லோடி அம்மா அவங்களுடைய புகைப்படம். அம்மா பாபாவுடைய எண்ணற்ற இனிக்கும் நிலைகளை பக்தர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அம்மா எழுதின புஸ்தகத்து மூலம் எண்ணற்ற பக்தர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. நானும் பலனடைஞ்சிருக்கேன். ஏன்னா அம்மாவுடைய தேடலாண்ட அவங்களுடைய முயற்சியால் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் பாபாவுடைய ஒரு பாதுகா, பாபாவுடைய ஒரிஜினல் பாதுகா அம்மா கொண்டு சேர்த்துருக்காங்க. மொத்தம் 2 பாதுகா அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பாதுகா ஷிரடியிலே இருக்குது. இன்னொரு பாதுகா இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த பாதுகா அம்மா எந்த இடத்துல இருந்து ஷிரடியிலிருந்து எடுத்தாங்க, அவங்களுக்கு எப்படி அந்த பாதுகா கிடைச்சிது, எல்லா விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது போக இந்த ஆலயம் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலே அம்மாவுடைய அருளாலயம் பாபாவுடைய ஆசீர்வாதத்திலும் இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம மனதார பாபா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வேண்டிக்கலாம். இப்போ இந்த ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தோட மகிமை என்னன்னா, நம்ம ஷிரடியில் பாபாவுடைய குருஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, பாபா எப்படி ஷிரடியில் குருஸ்தானத்தில் அமர்ந்து புனிதமான அந்த வேப்ப மரம் கிட்ட பாபா தவம் பண்ணார். அந்த இலைகள் எவ்வளோ இனிப்பாக இருக்குது, கசக்காமல் இனிப்பாக இருக்குது. அதே போல் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதாவது குருஸ்தானத்திலேருந்து, ஷிரடியில் குருஸ்தானத்திலிருந்து வேப்ப விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை இந்த இடத்துல பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் தோண்டி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட விதைகள் இன்றைக்கி மரமாக வளர்ந்து செழிப்பாக இருக்குது.
இருக்குது. இப்போ கோயிலுடைய பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% பணிகள் வந்து நிறைவு பெற்றது. இந்த மரத்துடைய வேப்பலையை வந்து அவ்வளோ வந்து அற்புதமாக இருக்கும். இப்போ கோயிலுடைய வேலைகள் இருக்கிறதால ஒரு பக்கம் மரத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. சைரம் இந்த புனிதமான வேப்ப மரத்துக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய புகைப்படமும் இப்போ நாம் வந்து சொல்கிறோம் பார்த்திங்களா, பாபாவுடைய பாதங்கள், அதாவது டாக்டர் வினீத் சுக்லுடைய அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு, அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய அந்த ஒரிஜினல் பாதமும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த புகைப்படம் காட்டுறோம். புகைப்படத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பாதம் இருக்கும். அதாவது நம்ம டாக்டர் வினீத் சுக்லுடைய அம்மா வந்து 1998 வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் சாய் அமிர்தம் என்ற ஒரு நூலுக்காக தகவல்கள் வந்து சேகரிச்சிட்ருக்காங்க, பாபாவுடைய தகவல்களை. அப்போ சேகரிக்கும்போது ஒரு சாய் நீலா பழைய பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஷிரடியில் பாபா பிக்ஷாவுக்கு போவார். பாபா 5 வீட்டில் பிக்ஷா எடுத்திருப்பார். அப்போ ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட பாபாவுடைய பாதம் இருக்குது. அந்த பாதத்துக்கு கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கும். பாபா வந்து அந்த தானியங்கள்லாம், அதாவது உணவு வாங்கிட்டு வரார்ல, அவர் சேகரித்த அந்த உணவுகள்லாம் இந்த ஹோலில் வந்து கொட்டி அங்கே இருக்கிற நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் பாபா செலுத்துறது வழக்கம். இது வந்து டாக்டர் வினீத் சுக்லுடைய அம்மா வந்து இந்த விஷயத்தை சேகரிக்கிறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட வீட்டுக்கு போகிறாங்க. எந்த வீட்டுக்கு போய் இந்த பாதம் எடுத்தாங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் ஷிரடியில் நரசிம்ம லாட்ஜின்னு இருக்குது. அதுக்கிட்ட இவங்க வந்து இந்த பாதத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. அதுவும் புஸ்தகத்தில் இவங்க படித்த விஷயங்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. உடனே வாமன் ராவ் கோன்கர் அவங்க பையன்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பாதங்கள் வந்து அம்மா ஆசீர்வாதத்தால் பாபாவுடைய கிருபையால் அம்மாவுக்கு கிடைக்கிது. இந்த பாதங்கள் வந்து இப்போ சாய் குராலா மந்திரில் வந்து ஷிரடியில் வந்து இந்த பாதத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பொன்னான பாதத்தை தான் இன்றைக்கி 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான தரிசனத்தில் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாபாவுடைய அந்த ஒரிஜினல் திருவடிப்பட்ட பாதம், பாபா அந்த உணவு பிச்சை எடுக்கிற உணவு, அந்த உணவு எல்லாமே பாபா வந்து இந்த குழியில் வந்து கொட்டி நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மற்ற விலங்கினருக்கும் பாபா கொடுப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய பாதத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்ரீ சாய் மந்திர் மிக விரைவில் கட்டுமான பணி எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் கும்பாபிஷேகம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் மறைந்த டாக்டர் வினீத் சுக்லுடைய அம்மாவுடைய அருளாலும் நடக்கும் சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கலாம். செய்கிறோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.